ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அக்ரிலிக் சில்க். லாஸ்ட் வீடியோல அக்ரிலிக் சில்க் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு போட்டிருந்தேன். அதோட மெட்டீரியல் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. அது தைக்க கொடுத்தவா வந்து எம்எஸ் ப்ளூல மெரூன் பார்டர். அது வந்து நல்ல வைர ஊசி போட்டு ரொம்பவே அருமையா இருந்தது. நல்ல கல்யாணம், கார்த்தி, நல்ல பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து கிராண்டா தெரியணும் அப்படின்னா அந்த மாதிரி சாரியா ப்ரிஃபர் பண்ணி கட்டிக்கலாம். இல்ல சிம்பிள் ஃபங்க்ஷன் நம்ம சின்ன சின்ன இதுக்கெல்லாம் கட்டிக்கணும் அப்படின்னாக்கா பிளெயின் சாரி கட்டிக்கலாம். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுல வந்து ஒருத்தர் எனக்கு பிளெயின் சாரி வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி இன்னைக்கு வந்திருக்கு. இது வந்து இவாளுக்கு தெலுங்கு ஸ்டைல்ல எனக்கு வந்து மெடிசார் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா. அந்த தெலுங்கு ஸ்டைல் எப்படி இருக்கும் நான் வந்து ஆக்சுவலா வந்து ஐயங்கார், மாத்வா அப்படிதான் தைச்சு கொடுத்துட்டு இருந்தேன். தெலுங்குக்கு இது வரைக்கும் நான் தைக்காம தான் இருந்தேன். தெலுங்கு ஸ்டைல் வந்து எப்படின்னு நீங்க ஒன்ஸ் ஒரு வாட்டி நீங்க வந்து எப்படி கட்டிக்கணுங்கிற மெத்தட் சொன்னேன்ல, நான் கண்டிப்பா ஸ்டிச் பண்ணி தருவேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் பார்த்தா தெலுங்காலுக்கும் இதே மாத்வா ஸ்டைல் தான் சொல்றா. அவளோட கச்சத்தோட இது எல்லாமே இது வந்து உள்கச்சை வரும், இல்ல வெளிக்கச்சை வரும். அது நீங்க எப்படி வேணாலும் நம்ம வேர் பண்ணிக்கலாம். இதே மாத்வா ஸ்டைல் மடிசார் தான், கொஞ்சம் கூட டிஃபரன்ஸே இல்ல மாத்வாலுக்கும் தெலுங்காலுக்கும். சோ அதனால ரொம்பவே ஈஸியா போயிடுது எனக்கு. நான் இவாளுக்கும் இதை போல ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அவ ஆர்டர் பண்ணி இந்த ஒரு பிளைன் சாரி வந்திருக்கு. இந்த சாரியுமே நல்ல சாஃப்டா இருக்கு, ரொம்ப உடம்போட படிமானமா இருக்கு. இது நான் வந்து வேர் பண்ணி காமிக்க முடியாது. இது வந்து அவளுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத கீழே இந்த வீடியோவோட கீழே கமெண்ட் பாக்ஸ்ல அவளை வந்து போட சொல்றேன். அவளுக்கு வந்து எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ல போட்டான்னா உங்களுக்கு எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? இப்ப இந்த சாரி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணிருக்கேன், இந்த மெத்தட் ஆஃப் ஸ்டிச்சிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கறதுனாலதான் கண்டிப்பா இந்த வீடியோ போடுறேன். இந்த மெட்டீரியல் ரொம்பவே நல்லா இருக்கு. இது பேக் சைடு வியூ, அதே சேம் மாத்வா ஸ்டைல் கச்சே தான் வருது. இது வந்து ஃப்ரண்ட் சைடுல 6 கஜத்துக்கு எப்படி ப்ளீட் பண்ணுவோமோ அதே போலதான் பண்ணிருக்கேன். இது வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணது. தலைப்பு வந்து பல்லு வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணது. இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிருக்கோம். இது வந்து பிரிவே பிரியாது, ஸ்டிச் பண்ணிருக்கிறதும் தெரியாது. அழகா நீங்க இப்படியே வச்சு இந்த இடத்துல பின் பண்ணிட்டா ரொம்பவே ஈஸியா இருக்கும். அது மாதிரி ப்ரீ ப்ளீட் பண்ணினது வந்து அவளுக்கு இந்த சாரிய பல்லுவோட லென்த் வந்து எவ்வளவு வேணும் அப்படிங்கறதுக்கு தகுந்த மாதிரி நான் இத ப்ரீ ப்ளீட் பண்ணிருக்கேன். இது வந்து இந்த இடத்துல எல்லாம் நான் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஒன்ஸ் அயர்ன் பண்ணிட்டா ரொம்பவே சூப்பரா நிக்கும். இதை நான் வந்து உங்கள்ட்ட சாரி இப்படி காமிக்கும் போதே உங்களுக்கு அதனோட மெட்டீரியலோட இது வந்து கரெக்டா ஸ்டிஃபா நிக்கிறது பாருங்க, ரொம்பவே அழகா இருக்கு. இந்த பிளெயின் சாரியோட மெட்டீரியலுமே ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்க. இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு வியூ, மாத்வாலோட ஸ்டைல். இது பேக் சைடு வியூ. அவளுக்கும் இதே போலதான் இந்த பல்லுவோட ஃபிளீட்டை வந்து இப்படி கொண்டு வந்து இந்த கச்சத்துக்கு உள்ளால கொண்டு வந்தாக்கா உள்கச்சை, வெளியால கொண்டு வந்தா வெளிக்கச்சை. இந்த சாரியோட மெட்டீரியலும் உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளவு தொவலா சாஃப்டா இருக்கு பாருங்க. இது நல்ல மெரூன்ல நல்ல கிரீன் கலர் பார்டர், சூப்பரா இருக்கு இந்த சாரியோட மெட்டீரியல். இப்ப இந்த சாரியை எப்படி ஃபோல்ட் பண்ணணும், நிறைய பேர் கேக்குறது என்னன்னா, இந்த சாரியை வந்து வாஷிங் மிஷின்ல போட்டு துவைக்க முடியுமா, இத வந்து நம்ம எப்படி காய வைக்கிறது, எப்படி ஃபோல்டு பண்ணி எடுத்து பீரோல வைக்கிறது, எப்படி வைக்கிறது அப்படின்னு கேக்குறா. இப்ப நம்ம வந்து ஃபோல்டு பண்றது அழகா சூப்பரா நீங்க வாஷிங் மிஷின்ல போட்டு துவைக்கலாம். இது வந்து இந்த மெட்டீரியல்னால எதுவுமே ஆகாது, நீங்க ரஃப் யூஸ் பண்ணலாம் நன்னாவே. அது மாதிரி உலர்த்தும் போது இது தனியா இது வந்து ப்ளீட் பண்ணிருக்கோம் இல்லையா, இது அப்படியே போட்டு இத இந்த பக்கத்தை விரிச்சு விடுங்க. ப்ளீட் பண்ணா இந்த இடத்த வந்து நான் பின் பண்ணிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் வந்துரும். இந்த இடம் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணிருக்கேன். அப்ப இதை வந்து விரிக்க முடியும். தலைப்ப தனியாவும் இந்த இடத்த அப்படி பேண்ட்டை வந்து இப்படியே தனியாவும் நீங்க காய போட்டுக்கலாம். அந்த மாதிரி காய போட்டுட்டு எப்படி நம்ம ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னா, இப்ப இதுல வந்து கச்சத்தை உள்பக்கமா வைங்க. கச்சத்தை உள்பக்கமா வச்சு இப்படி ரெண்டாம் அடிங்க. இப்படி ரெண்டாம் அடிச்சுட்டு இதையும் 4 ஃபோல்டிங் பண்ணுங்க. இது 4 ஃபோல்டிங் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பல்லுவோட ஃபிளீட் இருக்கு இல்லையா, இந்த பல்லுவோட ஃபிளீட்டை அழகா அது பாருங்க அப்படியே கரெக்டா கொண்டு வந்து இந்த இதுல வைங்க. அவ்வளவுதான். இது வச்சதுக்கு அப்புறமா இது அப்படியே வச்சுட்டு அப்படியே ப்ளீட் பண்ண வேண்டியதான். அவ்வளவுதான். இந்த மாதிரி இருக்கும் இதனுடைய ஃபோல்டிங். இத மாதிரி ஃபோல்டு பண்ணி நீங்க அழகா வச்சுக்கலாம்.
இது வந்து 6 கஜத்துக்கு எப்படி ஃபோல்டு பண்ணுவோம், அது வந்து இதுல ஒரு டேபிள்ல போட்டு அழகா அதை அயன் பண்ணி ஃபோல்டு பண்ற மாதிரி இது வராது. இது வந்து ஃப்ரண்ட்ல ஃபிளீட்டோட பின்னாடி கச்சம்லாம் வரதுனால நமக்கு நார்மல் 6 கஜம் சாரி மடிக்கிற மாதிரி இது மடிக்க முடியாது. அதனால இந்த மாதிரிதான் மடிக்க முடியும். இந்த மாதிரி மெட்டீரியல் யாருக்கெல்லாம் வேணுமோ அவெல்லாம் ரொம்ப சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்க. ரொம்பவே நல்லா இருக்கு இந்த மெட்டீரியல் அப்படிங்கறதுனால தான் நான் இவ்வளவு சொல்றேன். இல்லாட்டினா இது வரைக்கும் நான் வந்து கல்யாணி காட்டனோ பாலி காட்டனுக்கோ யாருக்குமே எந்த விதமான ரெஃபரன்ஸும் நான் கொடுத்ததே கிடையாது. அது மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி, மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி எம்ப்ராய்டரி எது வேணும்னாலும் நீங்க வந்து எது கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாலும் பிளவுஸ், 3 டாட் பிளவுஸ், சிங்கிள் டாட் பிளவுஸ் அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ், பிளவுஸ் வந்து எப்படி வேர் பண்ணணும், பிளவுஸ் எப்படி செலக்ட் பண்ணணும், ரெடிமேட் பிளவுஸ் போறோமா நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோமா அப்படிங்கறது எல்லாமே நான் தனியா வீடியோ வேணும் அப்படின்னாக்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்றேன். இல்ல லைவா வந்தா கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த சாரியோட மெட்டீரியல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கறதுனால நான் நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கேன் அவள்கிட்ட. கண்டிப்பா அது வர எனக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சாரியை நான் வேர் பண்ணி கண்டிப்பா நான் அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப வந்து எனக்கு வந்து எப்படி புஃப்ன் இல்லாம இருக்கா எப்படிங்கறத கண்டிப்பா நான் உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். இதே போல உங்களுக்கும் இந்த சாரி வேணும் அப்படின்னாக்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஒரு லைக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவா 9 yards வேணும், கட்டிக்க தெரியாது, எனக்கு ரெடிமேட் வேணும் அப்படிங்கிறவாளுக்கு ஐயங்கார் மாதவா யாரா இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல புது டிப்ஸோட சந்திக்கலாம். வணக்கம்.